எல்லாத்துக்கும் மேல குரு பகவானுடைய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி மேல விழுவதனால ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணமே நடக்கல, இல்ல வீட்டுல ஒத்துக்கல, சண்டை தகராறு, இந்த 50 நாள்ல ஒத்துக்குவாங்க. பேரண்டல் அட்மிஷன், அதாவது பேரண்ட்ஸே ஒத்துக்குவாங்க, அப்ரூவ் பண்ணிடுவாங்க லவ் மேரேஜ். அதை தவிர இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய அளவுல என்னென்ன விஷயங்கள்னா சுபகாரியங்கள், சுப செலவுகள் அதிகரிக்கும். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்தாலே ரிஷபத்திற்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். அதாவது வீடு வாங்குவது, கிரகப்பிரவேசம் பண்றது, புண்ணியாஜனம் பண்றது, கல்யாணம் பண்றது, இப்படி போன்ற நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வது என்பது மிகப்பெரிய அளவுல அதிகமாகும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட முக்கியமான விஷயம் என்ன அதை பத்தி பார்த்தோம்னா, இந்த 7ஆம் பார்வையை, அதாவது குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது மகரத்து மேல விழுது. இந்த மகரம் என்பது ரிஷபத்திற்கு பாக்யஸ்தானம். இதுல எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. ரிஷபத்தோட 3ஆம் வீட்டுல அமர்ந்து 7ஆம் பார்வையால ரிஷபத்தோட பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும் போது, என்னதான் ரிஷபத்திற்கு குரு பகவான் ஆகாதவர் அப்படின்னாலும் கூட அவருடைய பார்வையின் மூலியமாக பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது